والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العظيم கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நம்மவர்களுக்கு தந்திருக்கின்றார். யாருக்கும் இந்த உலகத்துடைய வாழ்வு நிரந்தரமான வாழ்வு இல்லை. அனைவர்களும் ஏதோ ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும். மௌத்தை அல்லாஹு தஆலா முன்வைத்திருக்கின்றான். அந்த மரணத்தை முன்வைத்து உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அழைப்பு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது நானும் நீங்களும் செல்ல இருக்கின்றோம். நிச்சயமாக கபருடைய வாழ்க்கை இருக்கின்றது, ஆகிரத்துடைய வாழ்க்கை இருக்கின்றது. ஆகிரத்துடைய வாழ்க்கையில் ஒன்று சுவர்க்கம் அல்லது நரகம். அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையில் சுவர்க்கமா நரகமா என்பதை முடிவு செய்வதற்காக வேண்டி தரப்பட்ட வாழ்க்கை தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இணையமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மரணம் என்பது அது அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டது. நாங்கள் ஒவ்வொருவரும் பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா நாங்கள் பிறக்கின்ற அந்த தேதியையும் மரணிக்கின்ற அந்த நேரத்தையும் அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டான். எனவே ஒரு மனிதன் மரணித்து விட்டால், ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டால், அந்த ஜனாசாவின் மீது இஸ்லாம் 4 கடமைகளை வைத்திருக்கின்றது. இஸ்லாம் 4 கடமைகளை வைத்திருக்கின்றது. முதலாவது அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவது, இரண்டாவது அந்த ஜனாசாவை கஃன் செய்வது, மூன்றாவது அந்த ஜனாசாவை தொழுவிப்பது, நான்காவது அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வது. இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலையங்கம். ஜனாசா குளிப்பாட்டுவது என்பது அது ஒரு தனிப்பாடம். ஜனாசாவுடைய அந்த கஃன் என்பது இன்னொரு பகுதி. ஜனாசாவுடைய தொழுகை என்பது அது ஒரு பகுதி. ஜனாசாவுடைய நல்லடக்கம் என்பது ஒரு பகுதி. எவ்வாறு ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும்? ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய உடம்பிலிருந்து ரூஹ் கைப்பற்றப்படுகின்றது. அது ஒரு சாதாரண வருத்தம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆடு, அந்த ஆட்டுடைய தோலை உயிரோடு இருக்கின்ற பொழுது கலட்டுகின்ற பொழுது எவ்வாறு வருத்தம் இருக்குமோ அதைவிட கடினமான வருத்தம் தான் ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து ரூஹை அல்லாஹ் கைப்பற்றுகின்ற பொழுது இருக்கின்ற வருத்தம் என்றார். கடைசி காலம் அனைவர்களும் மௌத்தாகிவிட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத் அவர்களை பார்த்து கேட்பான், உலகத்தில் யார் மீதமாக இருப்பது? அல்லாஹ் தஆலா பதில் சொல்வான், நானும் அல்லாஹ்வாகிய நீனும் மட்டுமே மட்டும். அல்லாஹ் தஆலா சொல்வான், நீங்கள் உங்களுடைய உயிரை கைப்பற்றிக் கொள்ளுங்கள். மலக்குல் மௌத் அவர்கள் சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையிலே நடுவிலே அவர்கள் உட்கார்ந்து அவருடைய பெரும் விரலிலிருந்து ரூஹை கைப்பற்ற ஆரம்பிப்பார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து ரூஹ் கலட்டப்படுவது, ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய நேரத்தில் இந்த அளவு வருத்தம் என்று எனக்கு தெரியுமாக இருந்தா, நபிமார்களுடைய, சுஹதாக்களுடைய, சாலிஹீன்களுடைய, நல்லோர்களுடைய உடம்பிலிருந்து ரூஹை கலட்டுகின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் லேசாக நான் கலட்டிப்பேனே என்று அந்த நேரத்தில் அவங்க சொல்வாங்க. அந்த அளவு பயங்கரமான வருத்தம் ஒரு உடம்பிலிருந்து ரூஹ் கைப்பற்றக்கூடிய நேரம் இருக்கின்ற வருத்தம். அதனால தான் ஒவ்வொரு ஜனாசா குளிப்பாட்டுகின்ற பொழுது ஜனாசா கத்துகின்றது, என்னை அங்கால இங்கால பிரட்ட வேண்டாம், இப்பொழுதுதான் உடம்பிலிருந்து ரூஹ் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது, உடம்பு காயமாக இருக்கின்றது. எனவே ஜனாசாவுடைய அந்த குளிப்பாட்டல், அந்த குளிப்பு, அது எவ்வாறு குளிப்பாட்டப்பட வேண்டும், அந்த ஔரத் எவ்வாறு மறைக்கப்பட வேண்டும், ஏதாவது குறைகள் இருந்தால் அது எவ்வாறு மறைக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் அழகான முறையிலே பேசியிருக்கின்றது. அது ஒரு பகுதி. கண்ணியமான சகோதரர்களே, எவ்வாறு ஜனாசாவுடைய உடம்பு கஃன் செய்யப்பட வேண்டும், ஆண் ஜனாசாவாக இருந்தால் எவ்வாறு, பெண் ஜனாசாவாக இருந்தால் எவ்வாறு கஃன் செய்யப்பட வேண்டும் என்பது அது ஒரு தனி பகுதி. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஜனாசாவுடைய தொழுகை என்பது அது இன்னொரு பகுதி. எனவே இன்றைய நாள் நாங்கள் பார்க்கக்கூடிய பகுதி ஜனாசாவுடைய தொழுகை. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3வது கடமை ஜனாசாவுடைய தொழுகை. ஜனாசாவுடைய தொழுகை 4 தக்பீராத்துகளை கொண்ட தொழுகை. அந்த தொழுகைக்கு ருக்கு கிடையாது, அந்த தொழுகைக்கு சுஜூது கிடையாது. அப்படியான ஒரு தொழுகை தான் ஜனாசாவுடைய தொழுகை. 4 தக்பீராத்துகள். முதலாவது தக்பீருக்கு பின்னால முதலாவது நியத், முதலாவது நியத்,
நியத்தோட முதலாவது தக்பீருக்கு பின்னால சூரத்துல் ஃபாத்திஹா. நாங்க அன்றைக்கும் ஞாபகப்படுத்தினோம், சூரத்துல் ஃபாத்திஹா நாங்க ஓதக்கூடிய நேரத்துல கருத்து விளங்கி நாங்க ஓதணும். சூரத்துல் ஃபாத்திஹா முழுமையாக துஆ. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில ஓதக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறான். ஹமிதனி ரப்பி, என் ரப்பு என்ன புகழ்ந்துட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை துதி செய்து விட்டான். மாலிக் யௌமித்தீன், மஜ்ஜதனி ரப்பி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். இவ்வாறு அல்லாஹ் தஆலா எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். எனவே நாங்க எந்த தொழுகையலாக இருந்தாலும் சரி, சூரா ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய நேரத்துல கருத்தை விளங்கி அமைதியான முறையில அழகாக திருத்தமாக ஓதப்பட வேண்டிய ஒரு சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. எனவே நாங்க என்ன செய்யணும்? முதலாவது எங்களுடைய சூரா ஃபாத்திஹாவை நாங்க திருத்திக் கொள்ளணும். எங்களுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்க சரியான முறையில ஓதுகின்றோமா இல்லையா நாங்க உறுதிப்படுத்தணும். நாங்க பிழையாக ஓதக்கூடியவர்களாக இருந்தா அதை நாங்க சரி செய்யணும். அதனுடைய மக்ரஜ்கள், அதனுடைய தஜ்வீஸ் சட்டங்கள், அதை பேணி சூரா ஃபாத்திஹாவை சரியான முறையாக அந்த சூரா ஃபாத்திஹாவை நாங்க மனனம் செய்யணும். எனவே ஜனாசாவுடைய முதலாவது தக்பீருக்கு பின்னால ஓத வேண்டிய சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவது தக்பீருக்கு பின்னால ஓத வேண்டியது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத். இன்னைக்கு நாங்க சுருக்கமான ஸலவாத்தை சொல்றோம். ஸலாத்துல் இப்ராஹிமியா முழுமையாக ஓதப்பட வேண்டும். இதுதான் சுன்னத், ஃபர்ல் அல்ல, சுன்னத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற ஸலாத்துல் இப்ராஹிமியா முழுமையாக ஓதப்படும். கண்ணியமான சகோதரர்களே, எங்கட உம்மட ஜனாசா, எங்கட வாப்பட ஜனாசா, எங்கட மனைவி, எங்கட பிள்ளை, எங்கட நானா, எங்கட தாத்தா, எங்கட தங்கச்சிர ஜனாசா நாங்க தொழிக்க போறோம், தொழ போறோம். கண்ணியமான சகோதரர்களே, அதுதான் அவங்களுக்கு நாங்க செய்யற கடைசி அமல், கடைசி சந்தர்ப்பம். எனவே நாங்க அந்த நேரத்தில் அவங்கள சரியான முறையில நாங்க வழி அனுப்பலண்டா எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டத்தை நாங்க செய்யறோம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே ஸலாத்துல் இப்ராஹிமியா நாங்க எல்லாரும் அதை பாடமாக்கணும், எங்களோட பிள்ளைகளுக்கும் பாடமாக்க வைக்கணும். அதுக்கு அடுத்தது தான் மிக முக்கியமானது துஆ. ஒரு ஜனாசாவுக்கு நாங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தும் அமலும் துஆ. துஆவை தான் நாங்க என்ன செய்யறோம்? அந்த ஜனாசாவுக்காக வேண்டி நாங்க செய்யறோம். இன்னைக்கு ஒரு ஒத்தட்ட உம்மா மௌத்தாகிட்டா, வாப்ப மௌத்தாகிட்டா, முன்னால வாரது யாரு தொழிக்கிறதுக்கு? மகன் தான் வாரம். மகன் வாரணும் என்று சொல்லி எந்த நிபந்தனையுமே இல்லை, கட்டாயம் இல்லை. மகன் வாப்ப மௌத்தானா வாப்பட ஜனாசா தொழிக்கணும் மகன் தான் சொல்லி கட்டாயம் இல்லை. மகனா இஸ்லாம் என்ன சொல்லுது? முற்படுத்துது, மகனை முற்படுத்துற. ஆனா மகன் தான் தொழிக்கணும்னு சொல்லி என்ன இல்லை, கட்டாயம் இல்லை. எப்ப மகனுக்கு தொழிக்க தெரியுமோ அப்பதான் என்ன செய்யணும்? மகனை முற்படுத்தணும். மகனுக்கு தொழ தெரியா, மகனுக்கு சூரா ஃபாத்திஹா தெரியா, மகனுக்கு ஜனாசாவுடைய துஆ தெரியா, ஆனா மகன் வாராரு வாப்பட ஜனாசா, இதே உம்மட ஜனாசா, நான் தொழிக்கணும், தொழிக்க தெரியா, துஆ தெரியா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஜனாசாவுடைய கடைசி நேரம் அதை நாங்க சரியாக நாங்க வழி அனுப்பலண்டா எவ்வளவு பெரிய நஷ்டம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஜனாசாவுடைய துஆ என்பது ஜனாசாவுடைய தொழுகையில மூணாவது தக்பீருக்கு பின்னால ஓத வேண்டிய துஆ. இந்த துஆ ஒரு துஆ இல்லை, நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் இது ஒரு துஆ இல்லை. இந்த துஆவுக்குள்ள 13 துஆக்கள் உள்ளடக்கப்பட்டது. 13 துஆக்கள் உள்ளடக்கப்பட்டது. இன்னைக்கு முதல்ல எல்லாருக்கும் பாடம் இல்லை. ஜனாசாவுடைய தொழுகை வந்தா சொல்றது ஜனாசா துஆவை நீங்க ஓதிக்கோங்க, பாடம் இல்லாதவங்க அல்லாஹ் மக்ஃபிர்லஹு வர்ஹமு. எப்ப நாங்க பாடமாக்குறது? முடிவு செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் முடியறதுக்கு முன்னால நாங்க பாடமாக்குறோம். எங்கட பிள்ளைகளுக்கு பாடமாக்க வைங்க. எங்கட பிள்ளைகளுக்கு பாடமாக்க வச்சு எங்கட பிள்ளைகிட்ட பாடத்தை நாங்க கேட்கணும். நாங்க மௌத்தானா எங்கட புள்ள எனக்காக வேண்டி துஆ செய்யணுமே. நாங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்கிறோம்.
புள்ளைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்கிறோம். புள்ள பைஸ்கல் வாங்கி கொடுக்கிறோம், மொபைலை வாங்கி கொடுக்கிறோம், பெருநாள் வந்த தேவையான உடுப்பெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். ஏன் நாங்க துஆவை படிச்சு கொடுக்கல? நான் மௌத்தானா என் புள்ள தொழணுமே, என் புள்ள தொழிலுக்கணுமே, என் புள்ள எனக்காக வேண்டி துஆ செய்யணுமே. கண்ணியமான சகோதரர்களை, கொஞ்சம் நாங்க யோசிக்கணும். எங்க பிள்ளைகளுக்கு நாங்க இந்த துஆவை படிச்சு கொடுக்கணும், பாடமாக்க வைக்கணும், பாடத்தை நாங்க கேட்கணும். பிள்ளைகள் மட்டுமில்ல, நாங்களும் பாடமாக்கணும். எங்கட உம்மட, எங்கட வாப்பட, எங்கட நானட, எங்கட தாத்தட ஜனாசாக்களை நாங்க தொழுவிக்க இருக்கின்றோம், தொலை இருக்கின்றோம். அவர்களுக்காக வேண்டி இந்த துஆவை நாங்க ஓதணுமே. கண்ணியமான சகோதரர்களை, துஆவை பாருங்க. அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' மத்கலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத் ونقيه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داري وأهلا خيرا من أهلي وزوجا خيرا من زوجي وأدخله الجنة وأعذه من عذاب القبر ومن عذاب النار. 13 துஆக்கள் உள்ளடக்கப்பட்ட துஆ. அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவரை மன்னிச்சிடு. யாரு? அது எங்க உம்மாவாயிக்கட்டும், வாப்பவாயிக்கட்டும், நானவாயிக்கட்டும், தாத்தாவாயிக்கட்டும். அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அந்த ஜனாசாவை நீ மன்னிச்சிடு. வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவருக்கு நீ ரஹ்மத் செஞ்சிடு. யா அல்லாஹ் நீ அவருக்கு அருள் புரிஞ்சிடு. வஆஃபிஹி, அவருக்கு ஆஃபியத்தை கொடுத்துடு. உலகத்துடைய வாழ்க்கையில மட்டுமல்ல ஆஃபியத், மௌத்துக்கு முன்னாலே ஆஃபியத். வஆஃபிஹி, அவருக்கு ஆஃபியத்தை கொடுத்துடு. வஅஃபு அன்ஹு, யா அல்லாஹ் அவரை நீ மன்னிச்சிடு, அவரை நீ மன்னிச்சிடு. வஅக்ரிம் நுஸுலஹு, நுஸுல் என்று சொன்னா எங்கட விருந்தாளி. யா அல்லாஹ் உன்னிடத்துல வரக்கூடிய இந்த விருந்தாளிய நீ கண்ணியப்படுத்திடு. நாங்க யாருக்காக வேண்டி துஆ செய்றோம்? வெக்க போற ஜனாசா, அது எங்கட உம்மா வாப்பா யாரா இருக்கட்டும். வஅக்ரிம் நுஸுலஹு, யா அல்லாஹ் உன்னிடத்துல வரக்கூடிய இந்த விருந்தாளிய நீ கண்ணியப்படுத்திடு. வவஸ்ஸி' முத்கலஹு, யா அல்லாஹ் உன்னிடத்துல வரக்கூடிய இந்த மனிதனுடைய, இந்த சகோதரனுடைய இந்த மக்பராவை, இந்த நுழையக்கூடிய இந்த இடத்தை நீ விசாலமாக்கிடு. வக்ஸில்ஹு, யா அல்லாஹ் அவரை நீ குளிப்பாட்டு. எப்படி? பில் மாஇ, தண்ணியை கொண்டு குளிப்பாட்டு. வஸ்ஸல்ஜ், ஐஸ் கட்டி மூலமாக நீ குளிப்பாட்டு. வல் பரத், குளிரின் மூலமாக நீ குளிப்பாட்டு. வனத்திஹி மினல் ஹதாயா, யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை நீ இல்லாமலாக்கிடு, அழிச்சிடு. எப்படி? கமா நத்தைத ஸௌபல் அபியத மினத் தனஸ், ஒரு வெள்ளை துணியில கசட்டப்பட்டண்டா, ஊத்தப்பட்டண்டா, அதை கழுவுற நேரம் எப்படி கிளீன் ஆகுதோ அதை போல அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு அவரை நீ பரிசுத்தப்படுத்திடு. வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரி, யா அல்லாஹ் அவர் வாழ்ந்த இந்த வீட்டை விட ஒரு சிறந்த வீட்டை யா அல்லாஹ் நீ அவருக்கு கொடுத்துடு. வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லி, யா அல்லாஹ் அவருடைய இந்த குடும்பத்தை விட ஒரு சிறந்த நல்ல குடும்பத்தை நீ அந்த ஜனாசாவுக்கு கொடுத்துடு. வஸௌஜன் கைரம் மின் ஜௌஜி, இந்த உலகத்துடைய கணவன் மனைவி விட சிறந்த ஒரு ஜோடியை யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு கொடுத்துடு. வஅத்கில்ஹுல் ஜன்னah, யா அல்லாஹ் அந்த ஜனாசா, எங்க உம்மா வாப்பா யாராயிக்கட்டும், வஅத்கில்ஹுல் ஜன்னah, யா அல்லாஹ் அந்த ஜனாசாவை நீ சொர்க்கத்துல நுழைய வச்சிடு. வஅஇத்ஹு மின் அதாபில் கபர், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து அந்த ஜனாசாவை பாதுகாத்துடு. வமின் அதாபின் நார், கபருடைய அதாபிலிருந்து பாதுகாத்துடு. வமின் அதாபின் நார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாத்துடு. 13 துஆக்கள் உள்ளடக்கப்பட்ட துஆ. அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' மத்கலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத் வனக்கிஹி மினல் ஹதாயா கமா யுனக்கி அத்-தௌபுல் அபியது மினத் தனஸ் وأبدله دارا خيرا من داري وأهلا خيرا من أهلي وزوجا خيرا من زوجي وأدخله الجنة وأعذه من عذاب القبر ومن அதாபின் நார் என்ற 13 துஆக்கள் உள்ளடக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு துஆ தான் இந்த ஜனாசாவுடைய துஆ. இப்ப நாங்க சிந்திக்கணும், எத்தனை பேருக்கு இந்த துஆ பாடம், எங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த துஆ பாடம், எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க பாடமாகி கொடுக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, இதை நாங்க இப்ப பாடமாக்கலாட்டி இப்ப பாடமாக்க, ஒரு ஜனாசா விழுந்துட்டா வீட்டுல உடனே பாடமாக்க இயலாம். கண்ணியமான சகோதரர்களே, 13 துஆ ஒரு நாளைக்கு ஒரு துண்டை பாடமாக்கினாலும் 13 நாள் தான் தேவைப்படுது. இன்னும் ரமதான் எத்தனை நாள் பேலன்ஸ்ல இருக்கு. எனவே முடிவு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ரமதான் முடியறதுக்கு முன்னால நாங்க ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் ஜனாசாவுடைய துஆவை நானும் பாடமாப்பேன், என் பிள்ளைகளுக்கும் பாடமாக்க வைப்பேன். ஒரே நாள்ல பாடமாக்கலும், ஒரு கிழமையில பாடமாக்கலும் கஷ்டமா, துண்டு துண்டாக பாடமாக்க. அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு ஒரு துண்டு, வர்ஹம்ஹு ஒரு நாளைக்கு, வஅஃபு அன்ஹு ஒரு நாளைக்கு,
அப்படித்தான் பாடமாக்கினாலும் 13 துவாக்கள் 13 நாள்ல என்ன செய்யலாம்? இந்த துவா பூர்ணமாக பாடமாக்கி முடிக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, முடிவு செய்யுங்க, பாடமாக்குவோம். அதே மாதிரி ஒரு ஜனாசாவுடைய தொழுகையில நாலாவது தக்பீருக்கு பின்னால நாங்க சலாம் கொடுக்கிறது. எனவே ஜனாசாவுடைய தொழுகை 4 தக்பீராக்களை கொண்டது. முதலாவது தக்பீருக்கு பின்னால சூரா ஃபாத்திஹா, இரண்டாவது தக்பீருக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் செல்லணும். ஸலாத்துல் இப்ராஹிமியா மிக முக்கியமாக ஓதப்படணும். மூணாவது தக்பீருக்கு பின்னால சென்ன மாதிரி இந்த துவா பூர்ணமாக ஓதப்படணும். 13 துஆக்கள் உள்ளடக்கப்பட்ட இந்த துவா பூர்ணமாக ஓதப்படணும். நாலாவது தக்பீருக்கு பின்னால சலாம் கொடுக்கிறது. சில இமாம்களுடைய கருத்தின் பிரகாரம் அந்த நாலாவது தக்பீருக்கு பின்னாலேயும் ஒரு சின்ன துவா உண்டிக்கு அந்த துவா ஓதுறதுக்கு பின்னால சலாம் கொடுக்கிறது. இதுதான் ஜனாசாவுடைய தொழுகை. கண்ணியமான சகோதரர்களே, அதே மாதிரி நிறைய துவாக்களுக்கு ஜனாசாவை பார்க்கக்கூடிய ஒரு துவா, ஜனாசாவை கபர்ல வைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு துவா என்று பல துவாக்களுக்கு கட்டம் கட்டமாக அதை பாடமாக்கலாம். எனவே முக்கியமாக இந்த துவாவை பாடமாக்குங்க, எங்களோட பிள்ளைகளுக்கும் பாடமாக்க வைங்க. அல்லாஹு தஆலா எங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அல்லாஹு தஆலா உண்டாக்குவார். எனவே இதெல்லாம் பேசணுமோ கேட்டோமோ அதன்படி மூத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயகன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த நிகழ்வில் இருந்து ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவின் மீது எத்தனை கடமைகள் இருக்கின்றது, அந்த கடமைகள் என்ன என்பது தான் உங்களுக்கான கேள்வி.